ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். நம்மளோட 100 days 100 வீடியோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இத்தனாவது நாள் தெரியலையே, இந்த இருங்க போய் பார்த்து வந்துடுறேன். ஒரு எனர்ஜியா பேச வரும்போது இப்படி வந்து தடைப்பட்டு போயிடுச்சு. சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 100 days 100 வீடியோ சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா டே 38ங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்ச் தான் இந்த ஒரு மேட்ச். ஸோ வந்து நம்ம ஹீரோக்கு 5 ஸ்டாரில் இருக்கும்போது ப்ளே பண்ண மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணி தான் கிராண்ட் மாஸ்டர் போக பார்ப்போம். அதாவது வழக்கம் போல இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமா ஜோன் சரி வச்சு ப்ளே பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அது ஜோன் சரியை மட்டும் இல்லை, நிறைய ஒரு வித்தியாசமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து அது பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியாது, நார்மலாக தான் தெரியும். அது பண்ணும்போது தான் கஷ்டமாக தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து உங்களை எடுத்தோன்னே குழப்ப வரும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எச்சு தான் அதிகமாக முழுங்க முடியுது, பேச முடிய மாட்டேங்குது. யாராவே குறுக்கால வந்து விட்டான். ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாத டைம் இருக்கு. இவன் அடிச்சுக்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்து யார் இவர் குறுக்கா? அடடே, சரி ஓகே. என்ன சொல்ல வந்தேன், புது ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த போன சீசன் அதுக்கு போன சீசன் 2 ஜோன் சரி வச்சு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் சரிவே, அதுக்கு முன்னாடி ஜோன் சரிவே கிடையாது ஸ்டார்டிங்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 3 ஜோன் சர்வே, சாரி இல்லை 3 ஜோன் சர்வே கிடையாது, ஒரு ஆள் மட்டும் பர்ஃபெக்டான ஜோன் சர்வே. அடுத்து இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த பையன் குமார் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு குமார்னு ஒரு பேர் வச்சுங்களேன், 2வது ஆள் சரிங்களா. இந்த பையன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஜோன் சர்வேலாம் வச்சுக்க மாட்டான். ஸ்டார்டிங்கில் இறங்கி மட்டும் காயினை மட்டும் பிடிச்சி விடுவான் தனியாக போயிட்டு. ஃபஸ்ட்டு ஜோனில் நாங்கள் வந்து இறங்கி சேஃப் ஆகிட்டோம், நாங்கள் இறங்குற இடத்துல இனிமே இல்லைனா வந்துடுவோம் எங்கள் பக்கத்தில், அவ்வளோதான் சரிங்களா. மிச்சம் 2 பேர் பேலன்ஸ் இருக்க 2 பேர், நான் மதன் என் கூட, நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் இறங்குவோம். ஸோ இதுதான் இங்கே நடக்குது. 2 ஆள் அட்டாக்கிங் இறங்குவோம், 3வது ஆள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோனில் மட்டும் காயினை பிடிச்சி விட்டு அடுத்த ஜோனுக்குலாம் உள்ளே வந்துடுவோம். நாங்கள் லூட்லாம் பொறுக்கி செட்டில் ஆனதுக்கப்புறம் அவனும் லூட்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆள் கடைசி ஆள் மட்டும் ஜோன் சரி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இது வந்து நான் தலைகளாகவும் சொல்லிட்டேன், நேராகவும் சொல்லிட்டேன். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே, இந்த இடத்துல நான் விஎஸ்எஸ் வச்சு டம்மியாக அடிக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஎஸ்எஸ் அப்படி தான் அடிக்கும். வேணா தேல் சிப்பு 3வது சிப்பு போட்டு தான் வேணா நல்லா அடிக்கும். அடுத்து நம்ம மதனை பார்த்தீங்கன்னா போட்டு, இல்லை மதன் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கூட தான் விளையாண்டு இருந்தேன், அதனால் அவன் நினச்சிக்கிட்டேன். அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து நம்ம கூட ப்ளே பண்ணிட்டு தான் டாம். சரி ஓகேங்க, என்ன சொல்லிட்டு இருந்தேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ சொல்லி முடிச்சேன் 2 நிமிஷத்தில். ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை, எனக்கு நான் சொல்லாததெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த மேட்ச்சில் எல்லாம் தரமான பிளேயர்ஸு ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த டாப் இன்குபேட்டர் ஜோக்கர் மண்டல் ஒருத்தர் போட்டிருந்தாரு, தமிழ் பிளேயர் தான் அவரு. ஸோ அவருக்கும் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிக டைம் ஃபைட் நடக்கும். அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு கண்ணில் 19வது பிளேஸில் இருந்தார். கரெக்டாக எதனா நம்ம வீடியோ பேசும்போது தாங்க கால் பண்ணுறாங்க, அவ்வளோ கடுப்பாகுது, திட்டவும் முடியல. ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் எதுனா அசிங்கமாகவும் பேசிடுவோன்னு வேறு பயமாக இருக்குது, யார் மனசையும் புண்படுத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஸோ வந்து சரிங்க ஓகேங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டே போயிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு விஷயத்தை பேச நினைப்பேன், அப்படியே மறந்துட்டு வேறு விஷயத்தை பேசிடுவேன். இப்போ கூட பாருங்கள், நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்து அது எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிறேன். இதான் எனக்கு பிரச்சனையே. நான் வந்து நம்ம கண்ணில் ட்ரோனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12,000 13,000 இருந்தோம் தமிழ்நாட்டில். ஸோ இதிலே நான் கண்டுபிடிச்சேன் அவர் தமிழ்நாடு போட்டுருச்சு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், பேர் ஒழுங்காக தெரில, அவர் ஏதோ ஃபாண்ட் வச்சு வச்சிருப்பார் போல இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ரேங்க் யூஸ் பண்ணுற டீம் ஒரே ஒரு டீம் வந்திருக்குது. மிச்ச டீம்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டீம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம், அதுக்கப்புறம் எத்தனை டீம் வேணாலும் வந்திருக்கலாம். சரி ஓகே, இந்த இடத்துல நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான அடி கொடுத்துட்டு அடி வாங்குறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எல்லாம் நார்மலாக பார்க்குறது தான். ஆனால் நம்ம வந்து எனி டைம் அடி வாங்க மாட்டோம், நிறைய டைம் அடி கொடுத்து தான் பழக்கம். அப்படி அடி கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,50,000 கிலோ நெருங்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ 30,000 மேட்சுக்கு மேலே ஆடி, ஆனால் நம்ம சோலோ ஸ்குவாட்லே நிறைய மேட்ச் ஆடி இது பண்ணிட்டோங்க. கேடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியில் போயிட்டு இந்த 2 நாளில் நம்ம ரீஜனுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுலேயும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அட்டாக்ல போகலான்ட்டு இருந்தாங்க ரீஜனில் ஓகேங்களா. ஸோ வந்து ஒருத்தர் வந்து என்னை மென்ஷன் பண்ணி சொல்ல, பொதுவாக சொல்லியிருந்தாப்புல ஷார்ட்ஸில், இது மாதிரி வந்து இந்த ஜோன் சரி பண்ணுறவங்க மட்டும் இல்லைன்னா ரீஜனு கிராண்ட் மாஸ்டர்லாம் யாராலுமே அடிக்க முடியாது அப்படின்னு. ஸோ வந்து நான் நினச்சேன், ஏன்னா நம்ம பழைய வீடியோலாம் இவர் வந்து இப்போ விளையாட ஆரம்பித்தவரா, நான் வந்து இப்போ விளையாட ஆரம்பித்தவரை நினச்சி ஏளனமாலாம் நினைக்கல ஓகேங்களா. ஒருவேளை இப்போ விளையாட ஆரம்பித்தாரா என்ன, பழைய அந்த முன்னாலாம் விளையாண்டு வந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜோன் சரிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஜோன் சரி பண்ணுறதுக்கான ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக கிடையாது, வெறும் மேக்ஸிமம் மட்டும் தான் இருந்துச்சு. மிஸ்ஸாக கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் மாற்றிருக்கானுங்க. அப்போல்லாம் வந்து மிஸ்ஸாக ஃபாஸ்ட்டாக மட்டும் தான் போவோம், அந்த ஸ்கில்லை வச்சுட்டு போனால் ஓகேங்களா. இப்போ தான் மிஸ்ஸாக எடுத்துகிட்டு போனால் அடிக்க முடியாது, காரில் போனாலும் பைக்கில் போனாலும் எதில் போனாலும் யாராலையும் அடிக்க முடியாது. ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லே கிடையாது ஜோன் சரி பண்ணுறதுக்கு ஏற்ற ஸ்கில்லாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்போலாம் வந்து ஜோன் சரி பண்ணாமல் தான் கிராண்ட் மாஸ்டர் அடித்தாங்க. அட்டாக்கிங் மட்டும்தான் ஒன்லி, செத்துட்டா தான் மைனஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் நிறைய அந்த 7வது பிளேஸ் வந்தால் கூட ப்ளஸ் ஆகுது. அப்போலாம் டாப் 2 வந்தால் மட்டும்தான் ப்ளஸ் ஆகும். டாப் 1 வந்தால் 10, டாப் 1 நான் சொல்கிறது பூயா அடித்தா 10 ப்ளஸ் ஆகும்.
டாப் 2 வந்தால் 10 ப்ளஸ் ஆகும். சில சமயம் 14 ஸ்குவாடு 12 ஸ்குவாடுக்கு மேலே 13 ஸ்குவாடு 14 ஸ்குவாடு ஒரே மேட்ச்சில் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா டாப் 3 வந்தால் ப்ளஸ் ஆகும். இல்லை அப்படின்னா டாப் 2 வந்தால் இல்லை பூய் அடிச்சா மட்டும் தான் ப்ளஸ், இல்லைன்னா டாப் 3 வந்தால் 0 ப்ளஸ் தாங்க. அடுத்து டாப் 4 வந்தால் 5 மைனஸ், டாப் 5 வந்தால் 10 மைனஸ், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்லேயே செத்துட்டோன்னா வெறித்தனமாக மைனஸ் ஆகும். அது ஏற்றுறதுக்கு இப்போலாம் நீங்கள் ஒரு மேட்ச்சுக்கு வந்து 40-50 ப்ளஸ் ஆகிறத பார்க்குறீங்களே, அப்போல்லாம் ஒரு மேட்ச்சுக்கு 10 தான் ப்ளஸ் ஆகும் 6000 பாயிண்ட்டுக்கு மேலே போனதுக்கு அப்புறம். இதெல்லாம் இது எனக்கு தெரியும் ப்ரோ அப்படிங்கிறவங்க மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பிளேயருக்கு அந்த யூடியூபருக்கு இது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து ஜோன்சரி இப்போ கூட ஒரு ரீசெண்டாக நான் பெருமையாக தான் பேசிட்டு இருக்கேன். அவங்களாம் இப்போ வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ரீஜனில் எத்தனை பிளேஸில் போய் நிற்கிறதுக்கு அப்படின்னு. பட் நம்ம அந்த பிளேஸில் அத்தனாவது பிளேஸில் போய் நிற்கிறதுக்கு முழு கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்துட முடியாதுல்ல. அவங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களும் ஒரு காரணம். இப்போ ஒரு 3 காரணம் 4 காரணம் இருக்குங்க நம்ம வந்து அத்தனை பிளேஸில் போய் நிற்கிறதுக்கு. ரீஜன் டாப் 6 டாப் 1 கூட இருக்கட்டும், இல்லை வந்து கிராண்ட் மாஸ் அடிக்கட்டும், இல்லை வந்து ரீஜன் கிளாஸ் நார்மலாக போயிட்டு இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 காரணம் இருக்குது அப்படின்னா அதில் அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் வந்து இப்போ வந்து நான் வந்து பழையபடி போய் காட்டணும்னு நினச்சேன். நம்ம ஜோன்சரி இல்லைனாலுமே நம்ம வந்து அட்டாக்கிங்லேயே போயிட்டு கிராண்ட் மாஸ் அடிக்க முடியும், ரீஜனை அடிக்க முடியும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா வந்து நினைக்கல முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நேற்று வந்து நான் அந்த முடிவு எடுத்து பசங்க என்னால் வர முடியலங்க. நான் எப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரேங்க் புஷிங் மற்ற நாள் நான் வந்து அப்படி ரெடியாக இருப்பேன், அந்த நாள் எப்படா வரும் அந்த நாள் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதனா வந்து நம்மளுக்கு வேலை வந்துடுது. அன்னைக்குன்னு பார்த்து தவிர்க்க முடியாத வேலை வந்துடுது. அதனால நான் வந்து அஸ்வின் ஐடியில் விளையாட சொல்லிட்டு பசங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் கொம்பை மாதிரி ஒரு 4 பேர் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா நான் சொல்லிட்டு போனேன், ப்ளூ ஜோனில் மட்டும் இறங்கடா, அட்டாக் பண்ணுங்க, பீக்கிலே இருந்தாலும் சரி கிளாக் டவரில் இருந்தாலும் சரி ப்ளூ ஜோனில் இறங்கி பர்ஃபெக்டாக லூட் எடுத்து போயிட்டு அடிச்சு விளாடுங்க அப்படின்னு. ஸோ வந்து 4 பேருமே பார்த்தீங்கன்னா பாக்கெட் நீங்கள் வச்சுங்க அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போனேன். பசங்க அதை ஃபாலோ பண்ணி ஒரு 2 மேட்ச் மட்டும் மைனஸ் அனுப்பிச்சு அட்டாக் ஆடினதுனால நைட்டு 12 மணி வரைக்கும் விளாண்டாங்க. அதுக்கப்புறம் என் ஐடியில் கீர்த்தி பையன் விளாண்டாங்க. ஸோ அந்த வில்லனுங்கிற பையன் நான் கூட சொல்லியிருக்கலாம், லடாக்ல என் வரையும் கடைசி குறையும் லடாக் போயிட்டு வர வரைக்கும் என் கூட கடைசி வரைக்கும் வந்தான்ட்டு. ஸோ அந்த பையன் ஆடுனா அவன்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு போல இருக்கு பசங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா பையன் வந்து விடிய காலில் 6 மணி வரைக்கும் ஜோன்சரியை பண்ணி தான் விளாண்டுருக்கான். ஜோன்சரியை பண்ணுறவங்க கூட விளாண்டுருக்கான். அட பாய் மொத்தம் எதுவும் பேஸ்ட்டாக போச்சுடா அப்படின்ட்டு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விடிய காலில் நான் 6:30 மணிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விடாமல் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா அதான் ஜோன்சரி வச்சு ப்ளே பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு, நான் வந்து அவங்க தப்பாக சொல்லலை, பட் அவங்க இல்லாமல் என்னால் போக முடியுங்க. இப்போ பழைய பிளேஸ்லாம் இப்போ நான் சொல்கிறத கேட்டாங்கன்னா சிரிப்பாங்க, ப்ரோ என்ன ப்ரோ அப்படி சரி இதெல்லாம் முடியாத விஷயமா ப்ரோ அப்படின்ட்டு. நான் வந்து பழைய பிளேஸு புது பிளேஸ்லாம் தனித்தனியாக ஒதுக்கி பேச விரும்பல, எல்லாருமே பிளேயர்ஸ் தான். ஆனால் நான் வந்து ஓல்டு பிளேஸ்ன்னு சொன்னதுக்கான காரணமே அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ள பிளேஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. மற்றபடி நான் வந்து புது பிளேஸு எந்த விதத்துலையும் தப்பாக சொல்ல மாட்டேன். பட் ஆனால் நான் அந்த புது பிளேயர்ஸுக்கு ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் வந்து 2018-19 இந்த கேமை ஏற்றாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது நீங்கள் விளாண்டுருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து இந்த சீசன் முடியலை, அவ்வளோதான் போயிடுச்சு. ஆனால் எனக்கு இது 30வது சீசன். இப்போ நான் இந்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேன் அப்படின்னா அது வந்து அடுத்த வீடியோ வரும், நம்ம மகிழ்ச்சி சேனலில் தான் வரும், பெக்கர் சேனலெலாம் வரவே வராது. இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேங்கிற வீடியோ மகிழ்ச்சி சேனலில் மட்டும் தான் வரும். ஆனால் கண்டிப்பாக அடுத்த சீசன் நான் வந்து ஒன்லி அட்டாக்கிங் மட்டும்தான், 4 பிளேஸ்மே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அடிக்கிறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரீஜனும் போயிட்டு அடிச்சு அந்த இடத்துல நின்று நான் வீடியோ போடுவேன். ஓகேலா? ஸோ இது கண்டிப்பாக நடக்கும், நடக்குதால மட்டும் பாருங்கள், நடக்கிற வரைக்கும் நான் விட மாட்டாத, கண்டிப்பாக அடுத்த சீசன் நடக்கும். சரி மக்களே, அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைவ் போட போகிறோம் இன்னைக்கு. இப்போ நீங்கள் இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கூட மகிழ்ச்சி சேனலில் வந்து லைவ் அங்கே ஓடிட்டுருக்கலாம். நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி இந்த சீசனாவது போன சீசன் ட்ரை பண்ணோம், இந்த சீசனாவது முடியுதான்னு பார்ப்போம் லைவ் போகிறதுக்கு. மகிழ்ச்சி சேனலில் லைவ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து 199% இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்காக ரேப்பு தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு 2 நாளாக மெனக்கிட்டு அவன் சேனல்லையும் லைவ் போட போகிறான். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 பேருமே நானும் ரேப்பு தான் பார்த்தீங்கன்னா ஒன்றா லைவ் போட போகிறோம். ஒன்று நான் லைவ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் சேனலில் வரும், இல்லைனா அவன் லைவ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைவ் போடுவோம். வேறு சேனலில் தான், அவன் சேனலில் அவன் போடுவான், என் சேனலில் நம்ம போடுவோம், அவ்வளோதான். சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து கேமில் உள்ள கதையை பற்றி பேசாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து வேறு கதையை பேசிட்டோம். ஆனால் வந்து நான் வந்து அவர் மேலே அந்த லைவ் போட்ட அந்த ஷார்ட்ஸில் சொன்னவர் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேங்க. அவர் வந்து அவரோட எண்ணம் அப்படி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இதுவும் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி நம்ம ஏன் வந்து முன்ன மாதிரி பழைய மாதிரி இல்லாமல் வந்து இது மாதிரி ஒரு வாட்டி போட்டு காட்டினா என்ன, அதாவது நம்ம வந்து ஜோன்சரி இல்லாமல் வெறும் அட்டாக்கிங் மட்டும், அட்டாக்கிங் ஸ்கில், அது ஐயோ வெறும் அட்டாக்கிங் மோட்லேயே போய் ரீஜன் போனால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வந்து பழைய மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் என்னத்தை நம்ம வந்து பண்ணாலுமே
பெருசா வந்து வரவேற்பு இருக்க போறது இல்ல. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா வந்து கில் வருங்க. இந்த ஒரு கில் நான் நார்மலா தான் அடிப்பேன். ஆனா நான் வந்து கில் எடுத்தே ஆகணுங்கிறதுக்காக சுடல, சும்மா சுட்டது. அங்க பாருங்க ஒரே ஒரு புல்லட், நான் இதை எதிர்பார்க்கல. அழுத்தி பிடிச்சி நிறைய ஒரு 3 புல்லட் பட்டு எனக்கு கில் வந்தா கூட எனக்கு மனசாரி இருக்கும். பாவம் நம்ம பசங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா எதுவும் சொல்லல. ஒருத்தன் 3 பேர் மட்டும் தான் நாங்க புஷ் பண்றோம். ஒரு ஆள் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஜோன்சரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா வந்து கில் எடுக்கல. அவருக்கு வந்து அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றி. நம்ம டீம்மேட்டும் பாத்தீங்கன்னா வந்து பேலன்ஸ்ல 2 பேர் நம்மளுக்காக வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடினாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்தோம். என்ன அப்படின்னா கில் அடிச்சு முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட்டை பிடிச்சது. ஸோ அவங்க சார் நேரத்தில் பாத்தீங்கன்னா வந்து நான் இருக்கேன், மேட்ச் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நானும் ஜோன்சரை வந்து கொண்டு வந்துட்டோம். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். எதுவும் தவறாக பேசியிருந்தால், உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். போயிட்டு வரேன். பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.